நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நீங்க உங்க காதலை பத்தி ஏன் ஸ்ட்ரைட்டா வாத்தியார்கிட்ட பேசக்கூடாது? டேய், என்னங்கடா ஆச்சு உங்களுக்கு? வாயில ஏதாவது சக்கரை வச்சு பேசுறீங்களா? அட்டகாசமா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. நீங்க சொல்றது உண்மைதான்டா. இதுக்கு மேல நான் ஏன் காத்துட்டு இருக்கணும்? வாங்கடா போலாம். எங்கண்ணே? எங்கண்ணே? அண்ணி வீட்டுக்குடா. டே சுரா, அண்ணன் போயிட்டாரு, நாம போலாமா? எங்கடா? ஏய், கையில தம்முடி கிடையாது, அவரை நம்பிதான் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. வா போலாம். போ. ஐயோ, எப்படி எல்லாம் எழுதுறானுங்க. ராமநாதா, பொண்ணுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சா ஒவ்வொரு அப்பன்களும் டென்ஷனா இருப்பாங்க. நீ என்னடான்னா பசங்களோட பேப்பரை படிச்சு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. இல்லம்மா, பசங்க இப்பெல்லாம் என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமா? சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவை ஆண்ட ஒரு அரசனின் பெயரை கூறுங்கிறதா கேள்வி. ஆனா பதில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ராமநாதா, ஸ்கூல் பசங்களோட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன பேச வர? இல்லம்மா, சொல்லுங்க. இத பாரு ராமநாதா, கல்யாண செலவுக்கு வேண்டிய பணத்தை முன்னாடியே பேங்க்ல போட்டுடணும். மீனாட்சி, முதல்ல அந்த போனை எடு. ஹலோ, நான் சுந்தரேசன் பேசுறேம்மா. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ராமநாதன் சார் இருக்காங்களா? கொஞ்சம் பேசணும். இருக்காரு, இத கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். ஏங்க, உங்களுக்கு தான் போன். சுந்தரேசன் சார் பேசுறாரு. இதோ வந்துட்டேன். அம்மா வந்தாரு. இந்தாங்க. சொல்லுங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உடனடியா உங்களை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப அவசரம். என்ன விஷயம் சம்பந்தி? இல்ல, நான் நேர்லயே வர்றேனே, பேசிக்கலாம். தாராளமா வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். என்ன மீனாட்சி, திடீர்னு போன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாரு? என்னவா இருக்கும்? தெரியலையே. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அதுக்கு கூட அவர் சரியா பதில் சொல்லவே இல்ல. வழக்கமா சிரிக்கிற சிரிப்பையும் காணோம். ராமநாதா, என்ன விஷயம்? சுந்தரேசன் சார் வீட்டுக்கு வர்றாரா? என்னவா? சொல்லலம்மா, நேர்ல வந்து சொல்றேங்கிறார். ஏங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்றேன். ஏங்க, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராமநாதா, ஏன் டென்ஷனா இருக்க? இல்லம்மா, திடீர்னு எதுக்கு நேர்ல பேசணும்னு வராரு? ஒண்ணுமே புரியல. கடவுள் இருக்காருப்பா, அவர் பார்த்துப்பாரு. நீ கடைக்கு போயிட்டு வந்து ஆக வேண்டிய வேலைங்களை பாரு, போ. சரிம்மா. மீனாட்சி, சுந்தரேசன் என்ன விஷயமா வரேங்கிறாரு? ஈஸ்வரா, உன்னதான்ப்பா எல்லாரும் நம்பி இருக்கோம், கைவிட்டுறாதப்பா. வாம்மா.
வாட் யூ வாண்ட்? ஒன்றும் இல்லை சார், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சாரி, ஐ அம் நியூ டு திஸ் பிளேஸ். இப்போ தான் நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வர்றதை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்க வீடா? Why not you inquire in the tea shop? டேய், அன்னைக்கு சொன்னல அண்ணி வீட்டுக்கு ஒருத்தன் கார்ல வந்துட்டு போறான்னு, அவன் இன்னைக்கு வந்திருக்கான்டா. வந்தா வந்துட்டு போறான், விடுங்கண்ணே. எனக்கு என்னமோ அந்த காரையும் பிடிக்கல, அதுல வர்றவனையும் பிடிக்கல. அண்ணா எங்கடா போறீங்க? வேணாண்ணே. இனிமே இந்த கார் இந்த வீட்டில் நிற்கும். நின்னுச்சு, காரை கீர்ன இந்த கத்தி அதுல வந்தவன் கழுத்தையும் கீற ரொம்ப நேரம் ஆகாதுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமநாதன், ராமநாதன், வாங்க அங்கிள், வாங்க. வாங்க கணேஷ், உட்காருங்க. வாம்மா. ம். மா, மா, வாங்கம்மா. வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா வணக்கம்மா. இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க அண்ணே, வாங்க சம்பந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தம்பி, வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்க. இங்க சார காணோம். வீட்ல இருக்கேன்னு சொன்னாரு. இப்பதான் இதோ பக்கத்துல போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. என்ன விஷயம்? உடனே பார்க்கணும்னு சொன்னீங்களே. அது ராமநாதன் சார் வந்துடட்டுமே. ஆமா ஆமா, அவன் வந்துடட்டும். டே மச்சான், இது காப்பியா இல்ல டீயாடா? அண்ணே மாம்ஸ் வர்றாருண்ணே, மாம்ஸ். டேய் புறா. சார் சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னப்பா இந்த பக்கம்? இல்லை சார், சும்மா ஃப்ரெண்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, பார்க்கலாம். சார் சார், என்ன சார் இவ்வளோ அவசரமாக போகிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? அவசரமாக போனாலே பிரச்சனையாப்பா. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியா சார்? யார் சார் அந்த கெஸ்ட்டு? நம்ம ஊரா இல்லை வெளியூரா? அதுவா, சொல்கிறேன்ப்பா, அப்புறமா சொல்கிறேன். சார் என்ன சார், காய்கறி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் போய் வாங்கிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நாம் அப்புறமா பார்ப்போம். நான் இப்போ போய் ஆகணும். முக்கியமானவங்க வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க. வரட்டுமா? ஓகே சார். முக்கியமானவனுங்களா? என்ன விட முக்கியமானவனுங்களா? வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி. ராமநாதன், உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாரி, மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். இதை இப்போ வந்துடுறேன். மீனாட்சி, என்ன மீனாட்சி
ஏதோ பேசுறாங்களா? இல்லைங்க, அவங்க வந்ததுல இருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பதட்டப்படாத மீனாட்சி, உன் முகத்திலே தெரியுது நீ பதட்டப்படுறது. நீ கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, நான் போய் பேசுறேன். அந்த கடவுள் தாங்க கூட இருக்கணும். ராமநாதா, வந்துடுறேம்மா. உள்ள என்ன பண்ற? சார் வெயிட் பண்றாரு பாரு. பரவாயில்ல, வரட்டும்மா. நீ பதட்டப்படாம இரு, நான் போறேன். சரிங்க. என்னப்பா அரவிந்த், உனக்கு என்ன லீவா இன்னைக்கு? இல்ல அங்கிள், நீங்க வருவீங்கன்னு அப்பா சொன்னாரு, அதான் லீவ் போட்டுட்டேன். அவனுக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறதுக்கு ஒரு சாக்கு, அப்படித்தானடா? சம்பந்தே, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சம்பந்தே, என்ன விசேஷம்? ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி, ஹாய் கணேஷ். அப்புறம் ஆண்டி, சாரி சூப்பரா இருக்கு. எங்க வாங்குனீங்க? ஏய் திவ்யா, சும்மா இரு, பேசிட்டு இருக்காங்கல்ல. திவ்யா, நீ போய் காவியா என்ன பண்றான்னு பாரு. எடுத்துக்கோங்க. எடுத்துங்க சார். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களா சம்பந்தி? ஆமாங்க, எங்களுக்கும் பதட்டமா இருக்கு. என்ன விஷயம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எல்லாம் சரியாத்தானே இருக்கு. அதெல்லாம் சரியாத்தாமா இருக்கு. ஆனா நாங்க சொல்ல வந்ததுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் சங்கடமா இருக்கு. வர்ற வழியில எல்லாம் எப்படி இது சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம். அம்மா, எப்படி இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். சொல்லிடுங்க. சம்பந்தி, நம்ம என்ன அப்படியா பழகணும்? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ். அப்படி பழகினதுனால தான் சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன். அது காவியா 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 காவியா. என்ன காவியா, வாழ பாக்கல, இங்க உட்கார்ந்திருக்க? ஏய், என்ன விஷயம்? இவங்கெல்லாம் திடீர்னு கிளம்பிங்க வந்திருக்காங்க. எனக்கும் அதான் புரியல. என்னோட மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பிரெயினை எவ்வளவு கசக்கி பார்த்தாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வர வர என் லைஃப் ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஆயிடுச்சு. எங்க ட்விஸ்ட் எங்க டர்ன்னு ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு என்ன பிரச்சனையோ? ஏய், உடனே டென்ஷன் ஆகுற. என்ன விஷயம்னே தெரியல, அதுக்குள்ள என்ன ஓவர் ரியாக்ட் பண்ற? ஒன்னு சொல்லி கொத்தல, எல்லாம் பாட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒண்ணும் இல்ல, மொக்கையா தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கா ஒண்ணுமே தெரியாது? போய் சொல்லாம சொல்லு. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. அம்மா கிட்டயும் சொல்லல, அப்பா வரட்டும்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்பா வந்தோடனே விஷயம் தெரியும் நினைச்சா அவர் ஒன்ன கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது பிரச்சனை வரும்னு. இருக்கிற பிரச்சனை போதாதுல்ல, அதான். ஊர்ல 4-5 அக்கா வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரு அக்கா வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ யோ 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 யோ. இங்க பாரு, விஷயமே என்னன்னு தெரியல, அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ பயம் குழப்பம்? என்ன பாரு, நான் இவ்ளோ கூலா இருக்கேன். போதும் லெக்சர். அங்க போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வா. என்ன போய் ஓட்டு கேட்க சொல்றியா? அதுவும் இந்த திவ்யாவை போய்? முடியாது முடியாது. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் தங்கம்ல. சரி, ஓகே ஓகே, போறேன். அப்பா உன்னை வர சொல்றாரு, வா. ஏய், முதல்ல போ. ஏன் நீ தள்ளுற? போ இரு, போறேன். முதல்ல போடி. இந்தாங்க தம்பி டீ. தம்பி, என்ன நடக்குது அந்த வீட்ல? கார்ல எல்லாம் ஆளுங்க வந்திருக்காங்க. நம்ம வாத்தியார் வீட்லயா? தெரியலையே. டே மீச, அண்ணன் யாருன்னு தெரியுமில, ஒழுங்கா யோசிச்சு சொல்றா. என்னென்ன அவர்கிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா? டேய் உர்ரா, இந்த வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்கன்னு தெரியுதுல, அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. தெரியலண்ணே, பொதுவாகவே அவர் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. இப்போ இவங்க தான் அடிக்கடி வராங்க. அதுதான் கேட்குறேன், அவங்க யாருன்னு. யாரா இருக்கும்? அந்த வீட்டில் 2 பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். ஏதாவது விசேஷமா இருக்கும். டேய், அவங்க வீட்டில் விசேஷம் நடக்கும், ஆனால் அது நான் இல்லாமல் நடக்காது. விடுங்கண்ணே, அவனை போய் முறைச்சிக்கிட்டு முதல்ல இந்த டீயை முடிங்க, அதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க. பார்ப்போம். தம்பி, நான் கேட்கணும்னு கோச்சிக்காதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இந்த ஊர்லயே பெரிய வசதியான குடும்பம், ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்க வந்து இந்த கடையில உட்காந்துட்டு அந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறீங்களே, அதான் ஏன்னு புரியல தம்பி. ஏய், உன் வேலை டீ ஆத்துறது.
அதை ஒழுங்கா பாரு. கடை இருக்கணும்ல. ஐயோ என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? தம்பி, நான் என் அனுபவத்தில் சொல்றேன். வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி ஒரு குடும்பம் வந்துட்டு போகுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் தான். என்ன? அந்த வீட்டு பொண்ணுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கலாம். அந்த வீட்டுல காவியான்னு ஒரு பெரிய பொண்ணு இருக்குல்ல, ஒருவேளை அதுக்கும் நடக்கலாம். என்னடா பெரிய அனுபவம் உனக்கு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. விடுங்க தோணுச்சு சொன்ன தம்பி. உனக்கு தோணுச்சுன்னா உன்னோட வச்சுக்கோ. அண்ணன் மூட சும்மா. காவியாக்கு கல்யாண பேச்சுவார்த்தையா? வளர்றான் பாரு. நான் இங்க இருக்கும்போது அவளுக்கு எப்படி அங்க கல்யாண பேச்சுவார்த்தை நடக்கும்? லூசு மாதிரி பேசிக்கிட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்து நீங்க எங்களை தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல சம்பந்தி, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல சங்கடமா இருக்கு, அதான். அண்ணே, எதுவா இருந்தாலும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். சொல்லுங்க அண்ணே. இது ரொம்ப கடைசி நிமிஷம்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? சம்பந்தி, என்ன சொல்ல வர்றீங்க? உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்காதீங்க. சூழ்நிலை அப்படி. கணேஷ் ஜாதகத்தையும் காவியா ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? ஆமா சம்பந்தி, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது தோஷமா? அந்த தோஷத்துக்கு பரிகாரம் ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு ஒரு நாள் தான் நல்லா இருக்கான். அதை விட்டா 2 மாசத்துக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால அதனால நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சம்பந்தி. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சம்பந்தி, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கா இவ்வளவு தயங்கினீங்க? நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டோம். ஒரே நாள்ல நிச்சயதார்த்தத்தை வச்சா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருவோமோன்னு நினைச்சேன். ஒரு கஷ்டமும் இல்ல, எல்லாம் சந்தோஷம் தான். என்ன மீனாட்சி? எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, முதல்ல ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஒண்ணு வேணாம் ஆண்டி இருங்க, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க, ஸ்வீட் கண்டிப்பா கொடுக்கணும். இதோ வந்துடுறேன். சம்பந்தி, ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு இல்ல, சிம்பிளா பண்ணா போதும். எனக்கும் சம்மதம் தான் சம்பந்தி. என்ன கடைசி நிமிஷம் மண்டபம் கிடைக்கணும், அவ்வளவுதான். மண்டபத்துல தான் பண்ணணும்னு இல்ல, ஏதாவது ஹோட்டல்ல சிம்பிளா பண்ணலாமே. நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம். எங்க நடந்தா என்ன, நல்லபடியா நடந்தா சரி. சம்பந்தி, எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே அவங்க கிட்ட பேசிட்டேன், அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. இதுல என்னமா இருக்கு, நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம் இல்லையா? சம்பந்தி, ஹோட்டல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அரவிந்த் விட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணி பணத்தை கட்டிடுவோம். அரவிந்த், சார்ட்ட நம்பர் வாங்க. சொல்லுங்க அங்கிள். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம், ஏற்கனவே பேசி பணத்தை கட்டிட்டான் கணேஷ். சம்பந்தி, இத முறையா நாங்க தானே பண்ணணும். அங்கிள், நீங்க வேற நாங்க வேற இல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு சம்பந்தி? அடுத்து என்ன நடக்கணும் அத பாருங்க.